இப்போ சினிமாவில் வந்து டிரான்சிஷன்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபிக்ஷன் ஃபிலிம் பார்த்தோம், சினிமா தெரிந்து கொள்வோம்ல, நான் ஃபிக்ஷன் ஃபிலிம்ஸ் பற்றியெல்லாம் பேசணும். இப்போ வந்து இதில் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். டிரான்சிஷன் என்ன? ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீனுக்கு போகிறது தான் டிரான்சிஷன். கால மாற்றத்தை நம்ம காமிக்கிறது. அது சினிமா லாங்குவேஜில் அப்படி பார்த்தீங்கன்னா என்னென்ன டிரான்சிஷன் இருக்குது பேசிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம டிசால்வ்னு சொல்லுவோம். டிசால்வ், ஒய்ப், ஃபேட் இன் ஃபேட் அவுட், ஸ்ட்ரெயிட் கட், ஜம்ப் கட், இந்த மாதிரி ஏகப்பட்ட டெக்னிக் இருக்குது இந்த டிரான்சிஷனுக்கு வந்து. இப்போ டிசால்வ் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம், அந்த ப்ரீவியஸ் இமேஜ் வந்து கிராஜுவலாக டிஸப்பியர் ஆகும், அந்த ஃபாலோவிங் இமேஜ் அடுத்து வர இமேஜ் வந்து கிராஜுவலாக அப்பியர் ஆகும். ஸோ ரெண்டும் ஓவர்லேப் ஆகி ஒரு டிசால்வ் காமிப்போம். ஸோ இந்த டிசால்வ் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அது என்ன அப்படின்னாக்கா, நம்ம விஷுவல்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த காலகட்டத்துக்கு அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ யூஸ்வலாக அந்த காலத்தில் டிசால்வ் ஏன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, டைம் லேப்ஸ் காமிக்கிறதுக்கு. இப்போ நம்ம உதாரணத்துக்கு வந்து இந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கிறோம், அப்புறம் பார்த்தா இன்னொரு இடத்துல நம்ம வந்து நடந்து போயிட்டுருக்குறோம் அப்படின்னாக்கா, அப்ரப்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணனாக்கா அந்த காலகட்டங்களில் வந்து அது இந்த ஷார்ட்டில் இருந்து அந்த ஷார்ட்டுக்கு வந்து ஸ்லோவாக டிசால்வ் பண்ணுவாங்க. அது மாதிரி இப்போ நம்ம நிறைய சினிமாக்கள் பார்க்குறோம், அதிலெல்லாம் டிசால்வ் இருக்குதா? இல்லை. ஏன் இல்லை? இன்கேஸ் நெசசிட்டி, அதனால் ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னாக்கா நம்ம டிசால்வ் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஆடிட்டோரியத்தில் வந்து வெளியில் வந்து நம்ம நின்று பேசிகிட்டே இருக்கிறோம், சரி ஒரு பீச்சில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம் வச்சுப்போம், அப்படியே வந்து நம்ம நைட்டு வரைக்கும் அது பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்றத நம்ம காமிக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த சீன் என்ன மாதிரி தன்மையாக இருக்குது. இப்போ வந்து நார்மலாக பொய்ட்டிக்காக லவ் பேசிகிட்டு இருக்காங்க, இல்லைன்னா சாதாரண விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா, நீங்கள் அந்த டே எஃபெக்ட்லேருந்து நைட் எஃபெக்ட்டுக்கு கிராஜுவலாக டிசால்வ் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறது வரலாம். இது அந்த சீனோட மூடுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஹார்ஷாக ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்குது, ரொம்ப டென்ஷனாக பேசிகிட்டு அப்படின்னாக்கா டே டைமில் டக்குன்னு பேசிட்டு அப்படியே கட் பண்ணனாக்கா டப்புன்னு நைட்லேயும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வரலாம். ஏன்னா அந்த பேஸ் எப்படி இருக்கோ, நம்ம முன்னாடி உள்ள சீன் எப்படி இருக்கோ, பின்னாடி உள்ள சீன் எப்படி இருக்குது, ரெண்டையும் பார்த்துட்டு இந்த சீனில் வந்து என்ன மாதிரி டிரான்சிஷன் யூஸ் பண்ணணுன்றது அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ண முடியும். நீங்கள் டிசால்வ்ஸ் யூஸ் பண்ணுறது, ரொம்ப அழகாக டிசால்வ் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா, டேவிட் லீன் படங்கள் பார்த்தா நமக்கு தெரியும். சில ஹாலிவுட் படங்கள் அந்த மாதிரி டேவிட் லீன் படங்கள் என்ன அப்படின்னாக்கா, அந்த லேண்ட்ஸ்கேப் காமிக்கிறது இருக்குது இல்லையா, அப்படியே பார்த்தீங்கன்னா டாக்டர் சிவாகோவில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய பனிப்பாலை மாதிரி அப்படி இருக்கும், அப்படியே ஒரு க்ளோஸ்அப்பில் டிசால்வ் ஆகும். அந்த டிசால்வ் லென்த்து கூட பார்த்தீங்கன்னா வெரி ஸ்மூத்தாக இருக்கும், கொஞ்சம் லாங்காகவும் இருக்கும். நீங்கள் டாக்டர் சிவாகோவும் சரி, அப்போ லாரன்ஸ் ஆஃப் அரேபியா அந்த டெசர்ட்ஸ் லேண்ட்ஸ்கேப் காமிச்சு அதை டிசால்வ் பண்ணுறது, லேண்ட்ஸ்கேப் அழகழகாக பிரம்மாண்டமாக படங்கள் பார்க்கணும். இங்கே டேவிட் லீன் அவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் பிடிபடும். ஸோ இதுதான் டிசால்வ். அதே மாதிரி ஃபேண்டஸியாகவும் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. சாங்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க, அடுத்து டிசால்வ் ஆகிப்போன்னு வேறு ட்ரெஸ்ஸு மாறுறது, அந்த மாதிரி அது நம்ம எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டான ஒரு ஃபிலிம் ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து நீங்கள் படங்கள் சீன்ஸில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா டிசால்வ் வந்து அந்த இடத்துக்கு தேவை அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லை அப்படின்னாக்கா யூஸ் பண்ண நெசசிட்டி கிடையாது. இது இந்த டிசால்வ் அப்படின்ற டிரான்சிஷனோட இது எல்லாமே அந்த சீனோட மூடு பொறுத்து தான் இருக்குது. இப்போ இந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம சில படங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபேட் இன் ஃபேட் அவுட் வந்து ஒரு சீன் போயிட்டே இருக்கும், டப்பக்குன்னு முடியும், டப்பக்குன்னு ஆன் ஆகும். ஸோ அது எதுக்கு என்னன்றது வந்து நமக்கு வந்து அது பிடிபடவே ஆரம்பிக்காது. அந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஏன் அப்படின்னாக்கா, நீங்கள் ஃபேட் அவுட் பண்ணுறப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது, ஒரு பெரிய சீன் நடந்துகிட்டு இருக்குது, ஒரு வார் சீக்வன்ஸ் ஆகட்டும், பெரிய ஆர்குமெண்ட், ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. அடுத்த சீன் வந்து ஒரு லைட்டான ஒரு சீன் ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ரீவியஸ் சீனை வந்து ரொம்ப ஹார்ஷாக விஷயம் நடந்துட்டு இருந்து சொல்லி வார் சீக்வன்ஸ் மாதிரி இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அதை கிராஜுவலாக அப்படியே ஸ்லோவாக ஃபேட் அவுட் பண்ணுவாங்க. ஃபேட் அவுட் பண்ணி ஸ்க்ரீனில் வந்து ஒரு 2-3 செகண்ட்ஸ் வந்து பிளாங்க் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த சீன்லேருந்து டோட்டலாக வெளியில் வந்துட்டோம். அடுத்து ஒரு சீன் வந்து ஸ்லோவாக அப்படியே ஃபேடின் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஃபேடின் ஃபேட் அவுட் பண்ணனாக்கா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மற்றபடி முன்னாடி ஒரு சாதாரணமான சீன் தான் இருந்தது, அடுத்த ஒரு சீன் காமிக்க போகிறோம், அது நீங்கள் டைரெக்டாக கட்லேயே போயிடலாம். இதுக்கு நம்ம வந்து டிசால்வ் பண்ணுறதோ ஃபேடின் ஃபேட் அவுட் பண்ணுறதோ நெசசிட்டி இல்லை. எல்லாமே வந்து நமக்கு விஷுவலாக பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம் இல்லையா, பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கரெக்டாக விடலாம், இல்லைனாக்கா என்னென்ன நீங்கள் விஷுவல் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிசால்வ், இந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட், இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து கட்டில் நம்ம டிரான்சிஷன் சொல்லுவோம். இப்போ ஸ்ட்ரெயிட் கட் அப்படிமோ, ஜம்ப் கட் அப்படின்னு சொல்லலாம், ஒவ்வொரு சீன் டிரான்சிஷன் கொடுக்கறது.
இப்போ சில படங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போலீஸ் வந்து ஒரு கேரக்டரை வந்து பிடிக்கிறாங்க, பிடிச்சி ஜீப்பில் தள்ளுறாங்க, கட் பண்ணனாக்கா ஜெயிலுக்குள்ளே தள்ளுற மாதிரி போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மேட்ச் கட் பண்ணுறது, ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி அடுத்த சீன் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அது மாதிரி கட்டிங்கை மேட்சிங் அதை மேட்ச் கட் பண்ணி டிரான்ஸ்லேஷன் கொடுக்கறது. இந்த மாதிரி ஒருத்தவங்க பிடிச்சான் தள்ளினாக்கா இன்னொரு இடத்துல போய் தள்ளி விழுகிறது, அந்த மாதிரி வந்து டிரான்ஸ்லேஷன் கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இப்போது ஜம்ப் கட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஜம்ப் கட் அப்படி என்னன்னாக்கா, இப்போ யூஸ்வலாக நீங்கள் அந்த கோடாட் அவரோட படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சீன்ஸுக்குள்ளேயே வந்துட்டு, இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம், அந்த இடத்துல ஒரு டேபிள் ஒன்று இருக்குது, அங்கே நடந்து போயிட்டு அங்கே போய் ஒன்று எடுத்துகிட்டு இங்கே வரணும். இது போயிட்டு வர்றதுக்கு ஒரு 10 செகண்ட் ஆகுதுன்னாக்கா, அதை இப்போது ஸ்டைலாக என்ன பண்ணுவாங்கனாக்கா, இங்கேருந்து எந்திரிச்சான் டப்புன்னு கட் பண்ணால் அங்கே போய் எடுத்தான், டப்புன்னு அங்கே கட் பண்ணால் இங்கே வந்தான்ற மாதிரி கட் பண்ணுறது இருக்குது. அது வந்து வித்தின் த சீனுக்குள்ளே வந்து ஸ்கிப் பண்ணுறது. அது நீங்கள் இப்போ நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து அந்த கோடாட் அவரோட ஃபிலிம், அவர் நீங்கள் கூகுளில் போயிட்டு கோடாட் அப்படின்னு போட்டாலே வந்து அவர் பேர் வரும். அதை ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவரோட படங்கள் என்னென்ன படங்கள் சில முக்கியமான படங்கள்லாம் இருக்குது. அவரோட படங்கள் ரொம்ப பரிச்சார்த்தமாக இருக்கும். நீங்கள் ஷார்ட்ஸு கம்போஸ் பண்ணுறதாகட்டும், சீன் டு சீன் கட் பண்ணுறதாகட்டும், வித்தின் த சீன் கட் பண்ணுறதாகட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் அந்த சீன் டு சீன் டிரான்சிஷன் கொடுக்கறது ஜம்ப் கட் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது ஒரு சின்ன உதாரணத்துக்கு வந்துட்டு நாம் வந்து ஒரு இடத்து, இப்போ நம்ம வந்து சென்னையில் இருக்கிறோம். சென்னையில் வந்து நம்ம ஒரு இடத்துல நின்றுட்டுருக்குறோம். நம்ம ஃப்ரெண்டு யாரோ வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். நம்மளாம் வந்து பாண்டிச்சேரி போகலான்னு சொல்லி பேசிகிட்ருக்குறோம். பேசி முடிச்சிருக்கிறோம், நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸு காரில் வராங்க. காரில் வந்தோன்னு உங்கள் பேர் சொல்லி டேய் விஜயகுமார் அப்படின்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே அப்படியே கட் பண்ணனாக்கா கார் வந்து நம்ம மகாபலிபுரம் தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ டிராஸ்டிக்காக வந்து ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீனுக்கு வந்து ஜம்ப் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறது தான் ஜம்ப் கட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. அதாவது ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் டிரான்சிஷன், இங்கேருந்து அங்கே போயாச்சு அப்படின்னு. இது வந்து ஸ்மூத்தாகவும் இருக்கும், டிராஸ்டிக்காக ஜம்ப்பும் இருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்கும். உங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டாங்க, கட் பண்ணால் நீ வேறு ஒரு இடத்துல நீங்கள் காருக்குள்ளே உட்காந்து போயிட்டுருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்களும் டிரான்ஸ்லேஷன் கொடுத்து பண்ண முடியும். அதாவது எடிட்டிங்கில் வந்ததுக்கப்புறம் லென்த்து கண்டென்ஸ் பண்ணும்போது. இப்போ எடிட்டிங்கோட பெரிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன, நீங்கள் பேசிக்கலாக வந்து ஷார்ட்ஸ் ஜாயின் பண்ணுறதாகட்டும், டயலாக் எடிட் பண்ணுறதாகட்டும், இல்லை பேசிக் ப்ரிலிமினரி ஒர்க் தான் இது. அதெல்லாம் ஒரு எடிட்டருக்கு அடிப்படையாக தெரிய வேண்டிய விஷயங்கள். ஒவ்வொரு டயலாக் நடுவில் எவ்வளோ கேப் இருக்கணும், நார்மலாக பேசும்போது எவ்வளோ கேப் இருக்கணும், ஃபாஸ்ட்டாக பேசும்போது எவ்வளோ கேப் இருக்கணும், எப்படி எப்படி விஷுவல்ஸை வந்து கரெக்டாக வந்து ஓவர்லாப் பண்ணி எடிட் பண்ணணும், அதெல்லாம் சாதாரணமான விஷயங்களாக போயிட்டு ஃபைனலாக லென்த்து கண்டென்ஸ் பண்ணும்போது தான் மேஜரான ஒர்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நான் சில படத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேரக்டர் வந்து பயங்கர உக்கரமான கோபத்தில் இருப்பான். அப்படியே வந்து அவன் வந்து அதை நார்மல் ஆகணும். அதுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா, ஃபுல்லாக நல்ல பெரிய ஒய்டு கடலில் வந்து அலைகள் வந்துட்டுருக்கோம், அவன் ஃபேஸ்லேருந்து அந்த அலைக்கு அப்படியே டிசால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு என்ன ஃபீல் ஆகுதுனாக்கா, சரி அவன் வந்து கோபம் வந்து அப்படியே தணிஞ்சு நார்மலாகிட்டான் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி டிசால்வ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ டிசால்வ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஏன் யூஸ் பண்ணுறது பேசணும். அப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட் கட் பண்ணோம், ஜம்ப் கட் சீன் டு சீன் ஜம்ப் கட் பண்ணி பண்ணுறது. இப்போது ஆடியோ டயலாக் ஓவர்லேப் பண்ணி வந்து சீன் டு சீன் டிரான்சிஷன் கொடுக்கறது. நீங்கள் இதில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு தெரிஞ்ச ஸ்டீவன் சோடர்பெர்க் அவரோட படங்கள் நிறைய படம், தி டிராஃபிக் ஆகட்டும், எரின் புரோகோவிச், அப்புறம் கண்டேஜியன், இந்த மாதிரி நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சீன் நடந்துகிட்டே போயிட்டே இருக்கும், இந்த சீன் போயிட்டே இருக்குது, அடுத்த சீனோட டயலாக் இந்த ஷார்ட்டோட எண்டில் வந்து ஓவர்லேப் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த ஷார்ட்டு இந்த டயலாக் போயிட்டே இருக்கும், அடுத்த சீன் மேலே இந்த டயலாக் ஓவர்லேப் ஆகும். அது எரின் போக்கை வச்சுலாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த ஓவர்லேப் பண்ணி ஷார்ட்ஸுக்கு கட் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீனுக்கு வந்து அப்படியே அப்ரப்டாக போகாமல் இந்த டயலாக் அங்கே தூக்கி போட்டு அப்படியே ஸ்மூத்தாக போகிற மாதிரி, நம்ம வீவிங் பண்ண மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரியும் வந்து ஒரு டிரான்சிஷன் கொடுப்பாங்க. இன்னும் சில டிரான்சிஷன் எப்படி அப்படின்னாக்கா, கண்டென்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு சீன், இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நீ வந்து மவுண்ட் ரோடில் அந்த ஒரு 5th ஃப்ளோரில் இந்த நம்பரில் இருக்கிற ரூமில் இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டிலேருந்து யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம், அப்பாவோ அம்மாவோ ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அவங்க சொல்லும்போது
உனக்கு இன்டர்வியூ வந்திருக்கடா மவுண்ட் ரோடில் இந்த பில்டிங்கில் இத்தனாவது ஃப்ளோரில் சொல்லும்போது, இந்த மவுண்ட் ரோடில் சொல்லும்போது சரியில் மவுண்ட் ரோடு ஷாட் போட்டோம், இந்த பில்டிங் சொல்லுவோம், இந்த பில்டிங் காமிச்சோம், இத்தனை ஃப்ளோர் காமிச்சோம், அம்மா ஃபோன் பண்ணி பேசி கட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தா இன்டர்வியூ முன்னாடி உட்காந்துருப்பீங்க. ஸோ இங்கேயே கண்டென்ஸ் ஆகுது. ஸோ டிரான்சிஷனும் ஸ்மூத்தாக இருக்குது. ஏன்னா சொல்லும்போது அந்த விஷுவல் காமிக்கிறோம், கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடுறோம். ஸோ இந்த மாதிரியும் வந்து டிரான்சிஷன் வந்து ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீனுக்கு டிரான்சிஷன் கொடுக்க முடியும். இல்லை எல்லாமே ஃபிக்ஸ்டு கிடையாது, இப்படி தான் அப்படின்றது இல்லைங்க. இப்படி தான் அப்படின்னாக்கா எந்த ஒரு ஆர்ட்டும் வந்து அடுத்த எவல்யூஷன் இருக்கவே இருக்காது. ஸோ நமக்கு என்னென்ன தேவையோ, எப்படி எப்படி இருந்தால் பெட்டராக இருக்குமோ அப்படி எப்படி விஷயங்கள் நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம மெயினாக நிறைய இப்போ எல்லாமே நாம் வந்து புதுசாக ஒரு தியரியை எவால்வ் பண்ண முடியாதுன்னு இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க இல்லையா, அது எல்லாமே நம்ம பார்த்தோன்னாக்கா நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்போம். இப்போ எடிட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபிலிம் மேக்கிங், டைரக்ஷன் பார்க்கும்போது சர்கே ஐசன்ஸ்டீன் அவரோட படங்கள் வந்து கண்டிப்பாக பேட்டில்ஷிப் பொட்டம்கின் மாதிரி படங்கள் பார்க்கணும். அதுதான் அவங்க எல்லா தியரிஸும் சொல்லியிருக்காங்க. இப்போ அகிரா குரோசாவா படங்கள், அதே மாதிரி சத்யஜித் ரே படங்கள், இந்த மாதிரி படங்கள் பார்த்து அதுலேருந்து நாம் கற்றுக்கிட்டு நாம் வந்து புதுசாக எதாவது பண்ணுறதுக்கு வந்து நம்ம முயற்சி பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த பேசிக்காக டிரான்சிஷன் அப்படின்ற ஒரு விஷயங்கள். இப்போ இந்த டிரான்சிஷன் சொல்லும்போது இன்றைக்கி வந்து டிரான்சிஷன் டக்குன்னு பண்ணிடுறாங்க, கம்ப்யூட்டரில் ஈஸியாக பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம இதுவரை க்ரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் பேசுவோம், டெக்னிக்கலாக மேனுவலாக பண்ணுற விஷயங்களும் நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம டிசால்வ் பண்ணணும், ஒரு ஷார்ட்லேருந்து இன்னொரு ஷார்ட் டிசால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு ஒரு கமாண்டை ப்ரெஸ் பண்ணனாக்கா 2 கிளிப்பும் டிசால்வ் ஆகிடுது. நீங்கள் கொஞ்சம் லீனியர் எடிட்டிங் போனீங்கன்னாக்கா, லீனியர் எடிட்டிங்கில் என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கேசட் போட்டு எடிட் பண்ணுறது, யூமேட்டிக், பீட்டா கேம்னு கேசட் இருக்கும். அது வந்து ஒரு கேசட்டை பிளேயரில் போடணும், இன்னொரு கேசட்டை ரெக்கார்டரில் போடணும். இந்த பிளேயரில் உள்ள போர்ஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுதான் அந்த எடிட்டிங் ப்ராசஸ் நடக்கும். அதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை, ஆல்மோஸ்ட் இப்போ வர்றவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. அதே மாதிரி நீங்கள் டிசால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா வி ஹேவ் டு யூஸ் 2 பிளேயர் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருந்து டிசால்வ் பண்ணி இன்னொரு இடத்துல உட்காரான் அப்படின்ற மாதிரி ஷாட் இருக்குனாக்கா, ஒரு கேசட்டில் வந்து நடந்து வந்திருக்கிற ஷாட் இருக்கும், அது வந்து ஒரு பிளேயரில் போட்டிருப்போம். பிளேயர் 2ல் வந்து அவன் உட்காந்துருக்கிற ஷாட்டை பிளேயர் 2ல் போட்டிருப்போம். இப்போ நடந்து வர்ற ஷாட் ஒரு 10 செகண்ட் அப்படின்னாக்கா அந்த 10 செகண்டுக்கு அப்புறம் தான் டிசால்வ் ஆகணும். ஸோ அந்த 10 செகண்டுக்கு அப்புறம் அதே மாதிரி இந்த பிளேயர் 2ல் வந்து பேக் டைம் பண்ணணும். 10 செகண்ட் அந்த நடந்து வர ஷாட்டுக்கு வச்சுட்டு அதுக்கு முன்னாடியே நீங்கள் பஞ்ச் பண்ணணும். பஞ்ச் பண்ணி 2யும் சைமில்டேனியஸாக 3 பிளேயரும் ஓடும். சரி, ஒரு ரெக்கார்டர் ஓடும், 2 பிளேயரும் ஓடும். அது நீங்கள் பார்த்தா தான் அது புரிய ஆரம்பிக்கும். போயிட்டுருக்கும்போது அப்படியே அதுக்கு தனியாக ஒரு மிக்சர் ஒன்று இருக்கும். அந்த பிளேயர் 1லேருந்து பிளேயர் 2க்கு வந்து லீவரை ஷிஃப்ட் பண்ணணும். இப்போ நம்ம கிரிக்கெட் நடக்கும்போது பல கேமரா வச்சுருக்காங்க, ஒரு கேமரா ஷிஃப்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிளேயர்லேருந்து இன்னொரு பிளேயருக்கு லீவரை மெதுவாக ஷிஃப்ட் பண்ணனாக்கா நீங்கள் அந்த டிசால்வ் எஃபெக்ட் வரும். ஸோ அந்த ஒரு டிசால்வ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/4 மணி நேரம் ஆகிடும். ஒரு கண்டினியூஸாக ஒரு 10 டிசால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா மினிமம் ஒரு 3 hours ஆகிடும். அதில் பஞ்ச் பண்ணி பண்ணுறதுக்குள்ள அப்படி ஒரு காலகட்டங்கள் வந்து கேசட்டில், அதாவது யூமேட்டிக் கேசட் சிஸ்டம் இருக்கும்போது லீனியர் எடிட்டிங். அதில் நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 டிசால்வ் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த அப்போ ஃபிலிமில் ஷூட் பண்ணவங்க நெகட்டிவ் இருக்கும், அந்த நெகட்டிவ் 2 டியூப் நெகட்டிவ் எடுத்து அதில் டிசால்வ் பண்ணி அதுலேருந்து இன்னொரு பிரிண்ட் எடுத்து கொடுப்பாங்க. அந்த நெகட்டிவ் தான் அதில் ஃபிலிமில் ஜாயின் பண்ணுவாங்க. அதனால் அந்த காலத்தில் நிறைய படங்களை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷார்ட் போயிட்டே இருக்கும், சின்ன ஜம்ப்புன்னு வரும், சின்ன டிசால்வ் ஆகி திரும்ப ஜம்ப் வரும். ஏன்னா ஃபுல் லெங்க்த்து கொடுத்தா நிறைய பட்ஜெட்டு சொல்லிவிட்டு அந்த போர்ஷன் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக டிரான்சிஷன் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். அதுக்கப்புறம் உங்களோட விஷயங்கள் நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களோ, என்னென்ன படங்கள் பார்க்குறீங்களோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.